நமக்காக உயிரை கொடுக்க வந்தார். நாமும் இன்றைக்கு மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களின் உயிரை வாங்குவதற்காக அல்ல. ஆனால் அந்த உலகத்தின் மக்களோ மற்றவர்களை கீழே தள்ளி, மற்றவர்களை அழித்து, மற்றவர்களை மேற்கொண்டு தங்களுக்கு அதை ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறார்கள். கொள்ளையடிக்கிறவர்கள் அதை தான் செய்கிறார்கள். திருடுகிறவர்கள் அதை தான் செய்கிறார்கள். மற்றவர்கள் மூலமாக தங்களுக்கு ஆதாயம் உண்டாகத்தக்கதாய் செயல்படுகிற எல்லா மக்களும் அதை தான் செய்கிறார்கள். லஞ்சம் வாங்குவது சரியான காரியமா? இன்னைக்கு எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்று சொல்லி இருக்கிறதே, இப்பொழுது வாங்கி கொண்டால்தான் என்று சொல்லி நினைக்கிறார்கள். மற்றவர்களின் பொருள் மேலே ஆசை வைக்கிறார்கள். பொருளை இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். திருடாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். மற்றொரு பொருள் மேலே ஆசை இருக்கிறதா? எனக்கு கிடைக்கிற அந்த சம்பளம் போதும் என்று சொல்லி இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறதா? அல்லது அவனிடத்தில் இருக்கிறதே, அதை எப்படியாவது பருங்கிக் கொள்வோம். பலவீனமாய் இருக்கிறான், அவன் நம்மிடத்தில் வந்துதானே ஆக வேண்டும். என் தயவு இல்லாமல் அவனால் இதை செய்ய முடியாது இல்லையா? அப்படியானால் இந்த நேரத்தில் அவனிடத்தில் உள்ளதை நான் பருங்கிக் கொள்வேன், பிடுங்கிக் கொள்வேன் என்று சொல்லி நினைத்து லஞ்சத்தை வாங்குகிறான். அது ஆசீர்வாதமான காரியமா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, சம்மதியாதே அப்படிப்பட்ட மக்களோட நீ உடன் நிற்கக்கூட கூடாது சொல்கிறார். அதை நாம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அப்படிப்பட்டவர்களோட கூட நீ நிற்கக்கூட செய்யாதே. சங்கீதம் 1 அதிகாரத்திலே 1ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளே வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படிப்பட்ட மக்களிடத்திலே நீ உட்காராதே, நிற்காதே. அவள் வழியிலே நீ நடக்காதே, அவள் அருகிலே நீ போகவே போகாதே. இங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் 15ஆம் வசனத்திலே, அவர்களோட நீ வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. எப்படிப்பட்ட மக்களை விட்டு நீ விலகியிரு. அவளோடு கூட உனக்கு சம்பந்தம் வேண்டாம். 13ஆம் வசனத்தில் ஏன் இப்படி அந்த மக்கள் செய்கிறார்கள்? ஏன் கொள்ளையிடுகிறார்கள்? மற்றவர்கள் உயிரை வாங்குகிறார்கள் சொன்னால் 13ஆம் வசனத்தில், விலையுறந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். விலையுறந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற ஆசை, பொருள் ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்குன்னு சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இது வேண்டும், அது வேண்டும், நான் இப்படி வாழ வேண்டும், அவளை போல் வாழ வேண்டும், இந்த பொருளை வாங்க வேண்டும், அந்த பொருளை வாங்க வேண்டும் சொல்லி ஆசை நமக்குள்ளே. ஆசை நல்லது, ஆனால் பேராசை, எனக்கு வேண்டியதற்கு மேலாக நான் ஆசைப்படும் பொழுது என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது, தவறான வழியில் என்னை போக தூண்டுகிறது. ஏன் மனிதன் லஞ்சம் வாங்குகிறான்? அவனுக்கு போதும் என்ற மனம் இல்லை. கிடைக்கிற சம்பளத்திலே வாழக்கூடிய ஒரு தன்மை இல்லை. அவன் இன்னும் வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடினாலே இந்த மனுஷன் சொல்கிறார்கள், விலையுறந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். தீமோத்தேயுவிலே வாசிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே அது இருக்கிறதா? அது இல்லை என்று சொன்னால் நாம் பயங்கரமான வலைகளுக்குள்ளாக, தீமைகளுக்குள்ளாக விழுந்து போவோம். 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், எங்களோட பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எங்களுடைய பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும், நாம் ஒன்றாய் சேர்ந்து அனுபவிக்கலாம். திருடுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள் எல்லாருமே இந்த ஒரு அக்ரிமெண்டோடு கூட, ஒப்பந்தத்தோடு கூட செயல்படுவார்கள். சமமாக நாம் பகிர்ந்து கொள்வோம், எல்லாரும் நன்றாய் சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று சொல்வார்கள். இல்லை, ஏவாள் சாப்பிட்டாள், ஆதாமுக்கும் அதை கொடுத்தாள். இருவரும் சேர்ந்து குழியிலே விழுந்தது போலாயிற்று. இருவரும் இந்த உலகத்திற்கு சாபமாக மாறினார்கள். அவளுடைய வாழ்க்கையும் அங்கே அழிந்தது. மரணத்தை சம்பாதித்தார்கள், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டாம். எங்களுடைய பங்காளி ஆயிரு என்று சொல்கிறார்களே, அவளோட கூட பங்காளியாக வேண்டாம். 15ஆம் வசனத்திலே நாம் ஏற்கனவே அதை வாசித்தோற்றோம், மறுபடியும் நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. இது மிக முக்கியமான எச்சரிப்பு வேதாகமத்திலே. நாம் அவர்களை விட்டு விலகி வர வேண்டும். 16ஆம் வசனத்துக்கு போகலாமா? அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி
ரத்தம் செய்ய சிந்த தீவிரிக்கிறது. தீங்கு செய்ய ஓடுகிறது, ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. தவறான காரியத்தை செய்ய ஓடுகிறார்கள். ரத்தம் சிந்துவதை பற்றி கவலைப்படவில்லை. ரத்தம் சிந்துதல் சாதாரணமான காரியமில்லை பிரியமானே. காயின் தன் சகோதரனுடைய ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினான். பூமியிலே சிந்தப்பட்ட அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதுன்னு சொல்லி தேவன் காயினை கடிந்து கொள்கிறார். அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆதாம் ஏற்கனவே சாபத்தை சம்பாதித்தான். இன்னும் காயின் அதிகமான சாபத்தை சம்பாதித்து தேவனுடைய சமூகத்தை விட்டு நிரந்தரமாய் விலகி போய்விட்டான். ரத்தம் சிந்துதல் பயங்கரமான ஒரு காரியம். ரத்தம் நமக்கு விரோதமாய் சாட்சியிடும். ரத்தம் சிந்த தீவிரிக்கிற மக்கள், மற்றவருடைய வாழ்க்கையை அழிக்கிற மக்கள், மற்றவருடைய வாழ்க்கையின் அழிவின் மூலமாக இவர்கள் வாழ நினைக்கிற மக்கள் நிரந்தரமாய் அழிந்து போவார்கள். 17ஆம் வசனத்திலே ஒரு ஒப்பனையை சொல்கிறார். எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவு இருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒரு குருவியை முன்பதாக, பறவைகளுக்கு முன்பதாக அவர்கள் அந்த பறவைகள் பார்க்கத்தக்கதாக ஒரு வேடன் வலை விரிப்பான் என்று சொன்னால் அந்த பறவைகள் அதிலே சிக்கிக்கொள்ளாது. பறவைகளுக்கு இருக்கிற அறிவு கூட மனிதனுக்கு இல்லையாம். இவர்கள் யாருக்கு வலை விரிக்கிறார்களாம்? தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். நன்றாய் வாழ்ந்து விடலாம், சுகமாய் இருந்து விடலாம், இதை செய்து விடலாம், நம்முடைய பிள்ளைகளின் தலைமுறைக்கு பொருளை சேர்த்து வைத்து விடலாம் என்று சொல்லி தவறு செய்ய முற்படுகிறான் மனிதன். ஆனால் ஆண்டு சொல்கிறார், அவர்களுடைய இரத்தத்திற்கே, அவர்கள் பிராணனுக்கே அவர்கள் அங்கே கண்ணி வைக்கிறார்கள், ஒளி வைக்கிறார்களாம். மனிதன் அவ்வளவு மதியினனாக இருக்கிறான். இன்னைக்கு லஞ்சம் வாங்குகிற மனிதர்கள் அதை பற்றி நினைப்பதில்லை. அது எவ்வளவு பெரிய சாபத்தை அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதை உணராதபடிக்கு அப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள். தற்சமயம் வருகிற அந்த பணம் தான் அவர்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறது. ஆனால் அந்த பணத்தோடு வருகிற சாபம், அந்த குடும்பத்தை அழிக்கப் போகிற அந்த சாபத்தை அவர்களாலே பார்க்க முடியவில்லை. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவு இருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். 19ஆம் வசனத்தை பாருங்க, முடிவரையாக அங்கே சொல்கிறார், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய நிலை இதுதான். அது யாருக்கு பொருளாசை இருக்கிறதோ, அது யாருக்கு இருக்கிறதோ அவருடைய உயிரை அந்த ஆசை வாங்கிவிடுமா. வாழ்வதற்காக தானே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வதற்காக தான் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி உணர்கிறதா? அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே. முன்பெல்லாம் லஞ்சம் வாங்குகிறவர்களும் தவறு செய்கிறவர்களும் குறைவாய் காணப்பட்டது போல் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ மற்றவர்கள் தவறு செய்கிறதை பார்த்து எல்லாரும் அப்படித்தானே செய்கிறார்கள் சொல்லி எல்லாரும் தவறு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். லஞ்ச வாங்குதல் என்று சொன்னால் கேவலமாய் பேசப்பட்ட காரியம் இன்றைக்கு அது சாதாரணமாய் மாறி போனதே. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்வது போல எல்லாரும் அந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறார்களே. காரணம் என்ன என்று சொன்னால், பாவம் அவர்களை அங்கே வசப்படுத்தி விட்டது, நயங்காட்டி அவர்களை அங்கே இழுத்து விட்டது. சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதிலே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை நீங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் அழிந்து போகும். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தெய்வம் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரம தகப்பனாய் இருந்து நீர் எங்களை கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் எங்களை நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயத்தின் மக்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாங்கள் நடந்து எங்களை அழித்துக் கொள்கிறோம். எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தை, சந்ததியை அழிக்கிறோம். எங்களை மன்னியும். ஜாக்கிரதையாய் நடக்க உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.